ஆட்டோமேட்டிக்காக அந்த யூவி லைட்டில் வந்து கொசு பேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொசு விழுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த யூவி லைட்டுக்கு வந்து இருட்டில் முக்கியமாக போடணும். இந்த லைட்டு கூட இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி கொசு வந்து விழுவும். இதில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா வீடியோவில், இந்த மாதிரி தான் வரும். சார்ஜ் போட்டுனா இந்த மாதிரி இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இண்டிகேஷன் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஆச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலரில் உள்ளது க்ரீன் கலரில் காமிக்கும். பேட்டரி மாதிரி சிம்பிள் காமிக்குதுல்ல, அதில் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு அழகாக காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து யூவி லைட்டை வச்சு அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். யூவி லைட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னா. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் போட முடியல, சாரி, எல்லாருக்கும் மன்னிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆஃபர்ஸ்லாம் நிறையா கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ளிப்கார்ட், அமேசானில். ஆனால் அதில் ஒரு சில விஷயம் வந்து ப்ராடக்ட் வைஸ், ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு வாங்க போகிறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கார்ட்டில் போட்டு வச்சுருங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டை வந்து அதாவது உடனே வாங்கிடாதீங்க. கார்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மை கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. அது எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ, உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ரைஸ் வருதோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு டிப்பு தான், சரிங்களா? அது போக நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் யூஸ் பண்ணாதவங்க உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில நானே அந்த மாதிரி நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக அந்த மாதிரி விஷயம் ஒன்று தெரிஞ்சிச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த தீபாவளி நேரத்தில் ஆஃபர்ஸ்லாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட்டில் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி எப்படி வாங்கலாங்கிறதுக்காக ஒரு ஐடியாக்காக நான் சொன்னேன். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொசு பேட்டு தாங்க. அதாவது நம்ம வெயில் காலத்தில் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்குறதுக்கு இந்த கொசுனாலே நம்ம கரண்ட் இருக்கோ இல்லையோ, கொசு இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தோணும். ஸோ கொசு இருந்துச்சுன்னா நிம்மதியாக நம்மளால் தூங்கவே முடியாது. ஒன்று அதை காதுகிட்ட வந்து கொய்யும் கத்திக்கிட்டு இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கடிச்சிக்கிட்டு நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் நம்ம நிம்மதியை தூங்க விடாது. ஆனால் அதுக்காகவே உனக்காகவே ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பெரிய லெவலில் யோசிச்சிருப்பான் போல இருக்கு அந்த பையன். அது என்ன பேட்டுன்னா, நம்ம ஒரு கொசு பேட்டை பார்க்க போகிறோம். அந்த கொசு பேட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுற லைக்னால நிறைய பேருக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் போகும். ஸோ இப்போ தான் நம்ம புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இடையில என்னால் பண்ண முடியாதனால வீடியோஸ் நிறையா போட முடியல. ஸோ வந்து பார்த்திங்களா, இதில் வந்து இந்த 24 இன்ச் 2 in 1 சொல்லி 2 பேட் இருக்குது. அதாவது மேலே ஒரு பேட் இருக்கும், கீழே ஒரு பேட் இருக்கும். ஆனால் இந்த பேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார். ஸோ இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக எல்லா கொசு பேட்டும் எப்படின்னா, நம்ம கொசு கடிக்கிற நேரத்தில் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணி அடிப்போம். ஸோ இந்த பேட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் சப்போஸ் நம்ம அடிக்க முடியாது, தூங்கிடுவோம், அந்த நேரம் பார்த்து நம்மளை கொசு கடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் வந்து கரண்ட் லைட்டு வந்து எதுவுமே போடக்கூடாது. நைட் நேரத்தில் வந்து ஃபுல் இருட்டாக இருக்கிற நேரத்தில் இந்த கொசு பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் ஒரு லைட்டு மாதிரி எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட் வந்து யூவி லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்து அட்ராக்ட் ஆகி கொசு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து விழுந்து நம்மளுக்கு வந்து கொசு அடிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிடும். நம்ம ஆன் பண்ணி ஒவ்வொரு டைம் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இதோட பெஸ்ட்டு பெனிஃபிட். இதில் 2 in 1 போட்டிருக்காங்க. 2 in 1னா நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு எப்பவும் போல் கொசு பேட் மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வேணாம், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேட்டரியிலே வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கணும் அப்படின்னாலும் போட்டு அடிச்சுக்கலாம். ஸோ அதாவது அதுலேயே 3 ஆப்ஷன் வரும். கீழே ஆஃப் பட்டன், அதுக்கடுத்து ஆன் பண்ணால் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு, மேலே ஒரு சின்ன ரவுண்ட் கலர் பட்டன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூவி லைட்டில் வந்து கொசு பேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொசு விழுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த யூவி லைட்டுக்கு வந்து இருட்டில் முக்கியமாக போடணும். இந்த லைட்டு கூட இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி கொசு வந்து விழுவும். இதில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா வீடியோவில், இந்த மாதிரி தான் வரும். சார்ஜ் போட்டுனா இந்த மாதிரி இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இண்டிகேஷன் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஆச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலரில் உள்ளது க்ரீன் கலரில் காமிக்கும். பேட்டரி மாதிரி சிம்பிள் காமிக்குதுல்ல, அதில் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு அழகாக காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து யூவி லைட்டை வச்சு அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். யூவி லைட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பட்டன் நமக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 3100 வோல்ட்டு யூசேஜ் ஆகும், கரண்ட் எடுத்துக்கிறோம். 800 mAh பேட்டரி லெவலு. டைப் சி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு சிறப்பான அம்சம்னா டைப் சி போட்டிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேட் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஏபிஎஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் 329 ரூபாயில் இருக்குது. இது ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல யூசேஜாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ப்ரோ
நிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்டால் நிப்பாட்டலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட் பேஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கன்வீனியன்ட் பேஸ்ல வச்சீங்க அப்படின்னா, பேட் வந்து அப்படியே நிக்கிது. ஸ்டாண்ட் மாரி உங்களுக்கு நின்டுக்கும். நீங்க நைட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா அது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் போட்டா அது கொஞ்சம் தான் நிக்குமா? 800 எம்ஏஹெச்ங்கிறது சின்ன பேட்டரி தான். கொஞ்ச நேரம் நிக்கும். அந்த பேட்டரிக்கு வந்து ஒரு நான் இதுவரைக்கும் அவர்ட்ட கேட்ட வரைக்கும், அவர் போட்டுட்டு தூங்கிருவேன்னாரு. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டைரக்ட்டா பேட்டரில ரன் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேட்டரில தான் நிக்கிது. ஸோ, அதனால வந்து பேட்டரில ரன் பண்றது கிடையாது ப்ரோ. நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, சார்ஜ் போட்ட மேனிக்கே, ஆன் பண்ண மேனிக்கே அந்த யூவி லைட்ல வச்ச மேனிக்கே தூங்கிருவோம். நைட் இடையில வந்து ஆஃப் பண்றப்ப ஆஃப் பண்ணிருவோம். இன்னொன்னு கிட்ஸ் எதுவும் கையில படாம இருக்க கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்ல வந்து வச்சு சார்ஜ் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிட்ஸ் யாரும் சின்ன பிள்ளைங்க யாரும் அந்த லைட்டுக்காக போய் அட்ராக்ட் கை வச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக நாங்க சேஃபா வந்து மேல கொஞ்சம் வச்சு சார்ஜ் போட்டுக்குருவோம். அதிலேயே கொசு அடிபட்டு விழுந்துருது. நல்லா தான் இருக்கு. ஃபுல் டைம் போட மாட்டோம். நைட்டு ஃபுல்லா போட மாட்டோம். இடையில எந்திரிக்கிறப்ப நம்ம பேட்ட வந்து ஆஃப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதா இருந்துச்சு. நான் அவங்க வந்து 3 லேயர் குடுத்துருக்கேன் அப்படிலாம் நெறைய விஷயம் சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா நல்லாயிருக்கு. ஆனா அது யூசேஜுமே பார்த்தேன். அவரு யூஸ் பண்றத பார்த்துட்டு சொன்ன ரிவ்யூ வச்சு சொல்றேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பேட் வந்து இந்த பேட் நல்லாயிருக்கு. இந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்தான பேட்டு. நம்ம வெளில உள்ள பேட்டே ரூ. 250 ரூ. 300 குடுத்து சிங்கிள் பர்ப்பஸ்க்கே வாங்கியிருப்போம். ஸோ வந்து நல்ல இந்த மாரி யூவி லைட்டோட உள்ளது ரேட்டு கம்மியான பேட்டு. இது வந்து கொஞ்சம் நல்லா டைப் சில உங்களுக்கு வந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே ஒரு சில காயின்ஸ் இந்த மாரி வச்சிருந்தீங்க அப்படின்னா, கார்ட்ஸ் இந்த மாரி வச்சிருக்காங்க. அதிலேயே கொஞ்சம் ரூ. 17 ரூ. 15 டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. உங்க லொகேஷனுக்கு இந்த பேட் வந்துச்சுன்னா, நீங்க ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை பத்தி சொல்லுங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், நம்ம ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் ஏதோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. நானும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இத வந்து நெறைய பேருக்கு சொல்றேன். முக்கியமா இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.